ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே வேக வேகமாக கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டே வருது சண்டே. ஸோ அதனால் நான் வந்துட்டு பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல தான் கிளம்புனோம். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு வேர் மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் நான் வந்து ஷாப் பண்ணுவேன். அப்படி எனக்கு ரொம்பவே செட்டான ஒரு ஷாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹொசூரில் வந்து ராகவேந்தா தேட்டர் ஆப்போசிட்டில் வந்து இருக்கும் ஈஸி பைன்னு சொல்லிட்டு. அங்கே தான் வந்து போயிருந்தோம். லாஸ்ட் டைம் நான் எடுத்திருந்த ட்ரெஸ் கூட அங்கே தான் வந்து எடுத்திருந்தேன். ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. 1 இயர் ஆச்சு, நல்லாவே உழைக்குது. ஸோ அதனால நான் வந்து இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ நான் அதில் சில ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணாங்க. சரி ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ட்ரையல் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ வழக்கம் போல் ட்ரையல் ரூமில் இருக்கிற கேமரா எதுவும் இருக்கான்னு சொல்லி ஒரு செக்கிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எந்த ட்ரெஸ் வந்து சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டு பார்த்தேன். இந்த சம்மருக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கிற மாதிரியான நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நான் வந்து எடுத்தேன் என்னோடய பர்த்டேக்கு. முக்கியமாக அந்த நெக்குக்காகவே நான் அதை செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து இப்போ 1 இயர் ஆச்சு, நல்லாவே வந்து உழைக்குது. ஸோ அது கூடவே வந்து அந்த மாதிரி டைப்லேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா கட்டு வச்சு டிஃப்ரெண்ட் கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்லா ஃப்ரில்ஸாகவும் இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் நான் என்னெல்லாம் எடுத்தேங்கிறத வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய ட்ரெஸ் வந்து போட்டு காமிச்சேன், பட் வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுங்கிறதுக்காக கம்மியாக வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 குர்த்தி வந்து வாங்கினீங்கன்னா 299 ருபீஸ் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. 399 ருபீஸ்க்கு ரொம்ப நல்லா எத்தினிக்காக இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்கள் சட்டிலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஷார்ட்டாக ரெடி பண்ணி போகிற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரில்ஸ் நிறையவே இருந்தது. ரொம்ப நல்லா புசு புசுன்னு அழகாக இருந்தது. எல்லா சைஸ் இருக்குது. இப்போ ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா எஸ் டூ XXL வரைக்கும் கூட இருக்குது. அதுக்கு மேலேயும் கூட ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது, நான் பார்த்தேன். ஸோ அதனால் சைஸ் பற்றி இந்த ஷாப்பில் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஃபைனலாக வந்து பில் போட்டாங்க. பில் எடுத்துகிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு பில் இது செக் பண்ணேன். செக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த வேளை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புனித வெள்ளியா சம்திங் ஏதோ சொல்லிவிட்டு சர்ச்சை வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வீடியோலேயும் ஷோ பண்ணியிருப்பேன் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஏதோ போதனையெல்லாம் உள்ளே நடந்துகிட்டு இருந்தது. எனக்கும் ஒரு தடவையாவது சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. சின்ன வயசுலலாம் போவேன், பட் இப்போ போகிறதில்ல. ஸோ இது பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே மார்னிங் அன்னைக்கு நேரமாக எழுந்து இந்த மாதிரி வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நான் ஒரு சம்மர் ஹேர் கேர் பேக் வந்து எடுத்திருந்தேன், ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் பேக் போடுறதுக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படிங்கிறத வந்து கம்மிங் வீக்கில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எப்பவும் போல் ஆயில் வச்சுருந்தேன். அதை வந்து சட்டெல்லாம் வந்து கோம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபாஸ்ட்டாக ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் டு ½ அன் ஹவர் வந்து வச்சுட்டு ஹேரை வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி பின்னல் போட்டுட்டேன். ஸோ 2 பக்கமும் பின்னல் மாதிரி போட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கோல்டன் கொலுசு இருந்தது, அதையும் வந்து வேர் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சாரீ வேர் பண்ணிட்டேன். வீட்லேயும் வந்து பூஜை பண்ணியாச்சு. இந்த சாரீ வந்து என்னோடய அம்மா வந்து எனக்கு தீபாவளி அன்னைக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. சரி பர்த்டேக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ அம்மாவையும் தம்பி எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா பர்த்டே அன்றைக்கி அவங்க கூட இருக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான். ஸோ வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். மார்னிங்லேயே பாருங்கள் செம்ம வெயில் வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து மலைக்கோவில் போகலான்னு யோசிச்சுருந்தேன். பட் ஆனால் வெயில் வந்துருச்சு, ரொம்ப அலைச்சலாக இருக்குது, முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் போகலாம், இல்லைன்னா வந்து இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து முருகன் டெம்பிள் வந்து ஒன்று இருக்குது, அங்கே வந்து போயிருந்தோம். ஸோ பூவும் வந்து வாசல்லே இருந்தது, வாங்கி தலைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே வந்து போயிட்டோம். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து முருகனுக்கு வந்து என்ன சொல்கிறது, சந்தன அலங்காரமாக அது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சாமி கும்பிட்டுட்டு பூ அப்புறம் வந்து திருநீர்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் நின்று என்னோடய பர்த்டே விஷஸ்லாம் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் சன்னதியை சுற்ற போயிட்டோம். ஆல்ரெடி இந்த கோவில் பற்றின வீடியோ வந்துட்டு சேனலில் போட்டிருப்பேன். அதாவது ஆனிவர்சரி அன்றைக்கி போயிருப்போம், அப்போ நல்லா டீட்டெயிலாகவே காமிச்சிருப்பேன். ஸோ இருந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து உள்ளே வந்தோன்னா இங்கே ஸ்பெஷல் இன்னொன்று என்னென்னா சனீஸ்வரர் சன்னதி வந்து நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க. இதுதான் சனீஸ்வரர் சன்னதி.
ஸோ இங்கேயும் வந்து ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டோம். இங்கே வந்து நாகதேவதையெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து நவகிரகம் இருந்தாங்க. அவங்களையும் வந்து சுற்றிட்டு இந்த வருஷமாவது நல்லது நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்து கோவிலில் முன்னாடி வந்துட்டோம். வந்து வேல் இதெல்லாம் இருந்தது. தொட்டு கும்பிட்டுட்டு சாமி இன்னொரு தடவை பார்த்து கும்பிட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தியானம் பண்ணோம். ஸோ தியானம் பண்ணி முடிச்சுட்டு சரி சாமிக்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். சர்வேஷா வந்து நானும் வரேம்மா அப்படின்னு சொன்னதுனால அவனையும் கூப்பிட்டு கீழே விழுந்து வந்து கும்பிட்டோம். ஸோ குழந்தைங்க இந்த மாதிரி ஆக்டிவாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம வந்து அதை என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கும் அது தெரியும். ஸோ எப்போவுமே அந்த பக்கம், அதாவது இடது கை பக்கம் தான் நீங்கள் வந்து சாமியை விழுந்து கும்பிடணும். நேராகவோ இல்லை இந்த பக்கமோ வலது பக்கமாகவோ விழுந்து கும்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சாமியை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக கோவிலேருந்து கீழே இறங்கி வெளியே வந்துட்டோம். ஸோ முருகனோட தரிசனம் வந்து இன்றைக்கி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பீஸ்ஃபுல்லாக மார்னிங் வந்து தரிசனம் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மார்னிங் டிஃபன் வந்து வீட்லேயே தான். நான் ஸ்பெஷலாக எதுவுமே கடையிலலாம் வாங்கலை. வீட்டுக்கு வந்தோடனே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஈஸிவேல வாங்கினது தான். ஸோ ஹேர்லாம் வந்து அன்டை பண்ணிவிட்டு சும்மா ஓப்பன் ஹேராக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிளிப் மட்டும் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ஹேர் பேக் போட்டதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. முடி தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து வெளியே கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதனால் இப்போ வந்து ஈவினிங் வெளியே கிளம்பியாச்சு. இந்த ட்ரெஸ் வந்து அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க பர்த்டேக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இந்த ட்ரெஸ்ஸு. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே போனது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் சூப் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்புறம் ஒரு லாங் ட்ரைவ் வந்து போயிட்டு வரும்போது என்னோடய ஃபேவரட் கடை அங்கே வந்து பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ பிரியாணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா சர்வேஷா வந்து நூடுல்ஸ் வேணும்னு கேட்டான். அதனால் இன்னொரு ஃபேவரட்டான கடை இருக்குது. அங்கே தான் ஃபுட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அங்கே போய் நாங்கள் வந்து நூடுல்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மீன்வேல் வந்து சர்வேஷா எனக்கு விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கான். என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிகிட்டு இருந்தான். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நான் ஃபோனில் வீடியோ எடுக்கணுமா அவர் சொன்னார். அதுக்கப்புறமா நான் வீடியோ வந்து எடுத்தேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆக போகுது. சரி பர்த்டே டைமில் ரொம்ப நேரம் நம்ம வந்து வெளியே போகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஃபுட்லாம் வாங்கிட்டு வீட்டிலே போய் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் வந்து எல்லாமே பார்சல் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த கடை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே டிஃபன்லேருந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ஷாப்பில் தான் வழக்கமாக வாங்குறது. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பேக்கரி இருக்குது. ஜஸ்ட் பேக்குன்னு நினைக்கிறேன் அந்த கடை. அந்த ஷாப்புக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் சர்வேஷாவுக்கு மட்டும் ஒரே ஒரு கப் கேக் மாதிரி வாங்கி கொடுத்து பர்த்டே வந்து முடிச்சாச்சு. ஏன்னா எனக்கும் உடம்பு சரியில்லை. இன்னும் வந்து அந்த இருமல் சரியாகவே இல்லை. கிட்டத்தட்ட 6 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏப்ரல் 1 வந்ததுன்னா 7வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது. நானும் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டேன். பட் ஆனால் இன்னும் எனக்கு இருமல் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த இருமல் கூடவே வாழ பழகின மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்யூஷன் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இனிப்பாக ஏதாவது சாப்பிட்டாலோ இல்லை ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் குடித்தாலோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுடு தண்ணி மட்டும்தான் குடிக்க முடியுது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த சம்மரில் சுடு தண்ணி மட்டும் குடிச்சிட்ருக்கேன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று மட்டும் எனக்கு வந்து சரியாகவே மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சர்வேஷாவுக்கு பிடிச்ச அவனுக்கு எப்போவுமே கப் கேக் தான் அதிகமாக சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டதுனால இந்த ஃப்ளேவரில் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. கோக்னட்டில் வந்து கேக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒயிட் க்ரீம் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில என்ன சொல்கிறது ஸ்வீட் சுகர்ஸ்லாம் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. உடம்பு சரியில்லாதனால என் ஹஸ்பண்ட் வந்து சரி இனிப்பாக எதுவும் ஒன்றால் சாப்பிட முடியாது, கேக் வாங்கினாலும் வேஸ்ட்டு, ஸோ சர்வேஷாக்கு மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இந்த கேக் மட்டும் வாங்கியிருந்து ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சர்வேஷாவுக்கு வந்து கொடுத்துட்டேன். நான் கேக் கட் பண்ணும்போது அவன் பாட்டு பாடிட்டு இருந்தான். அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து சரி நிறையா சாப்பிட வேணாம், ஒரு வாய் மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டாங்க. பட் ஆனால் ஒரு வாய் சாப்பிட்டதுக்கே அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. என்னால் இப்போல்லாம் சரியாக தூங்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து இந்த இருமல் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன சாப்பிட்டேன், என்ன நடந்தது அப்படிங்கிற எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை. பட் ஆனால் இந்த இருமல் வந்து என்னை விட்டு போகவே மாட்டேங்குது.
நான் 3-4 தடவை நரம்புலேயே வந்து இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மெடிசன் எடுத்தாச்சு. அந்த மெடிசன் எடுத்தால் உடம்புலலாம் வந்து நடுக்கமாக இருக்குது, கை கால்லாம் நடுங்குது, அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் இன்னும் சரியாகலை, அது கூடயே வாழ பழகியாச்சு. ஸோ ஃபைனலி பர்த்டே வந்து ஒரு வழியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் இருக்குல்ல, அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரைட் நூடுல்ஸ் எக்கு வந்து போட்டு வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொத்து பரோட்டா வேணும்னு சொன்னதுனால அது அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பண்ணலான்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ கூட வந்து சிக்கனுக்கு எப்பவும் போல் ஆனியன் ப்ளஸ் கொஞ்சம் லெமன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் எங்களோட டின்னர். என்னோடய பர்த்டே வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். பெருசாக எதுவும் பண்ண முடியல. பட் ஆனால் ஓகே, உடம்பு சரியில்லைனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கோவில் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் முக்கியமான சில பிக்சர்ஸ்லாம் வந்து நான் எடுத்திருந்தேன், அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் விஷ் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.